ஒரு குழந்தை பிறக்கும்போதே கிராவிட்டியே இல்லாம, புவியீர்ப்பு இல்லாம பிறக்குது. கிராவிட்டியே இல்லாம அந்த குழந்தை தன்னோட தினசரி வாழ்க்கைய எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துச்சு, அவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா, ரொம்பவே வித்தியாசமா சொன்ன படம் தான். 2019ல ரிலீஸ் ஆன த மேன் வித்தவுட் கிராவிட்டின்ற படம். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனல இப்பதான் முதல் தடவ பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. இப்ப இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பிரெக்னன்ட் லேடி பிரசவ வலி தாங்க முடியாம ஹாஸ்பிட்டல் போவாங்க. இவங்க பேரு நட்டாலியா. அவங்க போனது நைட் ரொம்பவே லேட் ஆயிட்டதால ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. டாக்டர் வேற யாருமே இல்ல. ஆனா டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர் வர வரைக்கும் இவங்களால பிரசவ வலியை தாங்க முடியாதுன்றதால நர்ஸ் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நானே இந்த பிரசவத்தை பாத்துறேன்னு சொல்லி நட்டாலியாவை ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல நட்டாலியாக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறகுது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா பிறந்த குழந்தை அப்படியே அந்தரத்துல காத்துல பறக்குது. அதை பார்த்து எல்லாருமே வாய பொழக்கிறாங்க. நட்டாலியா காத்துல பறந்துட்டு இருந்த தன்னோட குழந்தையை இழுத்து கையில வச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த தன்னோட அம்மா கிட்ட ஒருவேளை என்னோட பையன் கடவுளால் அனுப்பப்பட்ட ஏஞ்சலா கூட இருக்கலாம், அதனால கூட அவனுக்கு இப்படி சக்தி கிடைச்சிருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நட்டாலியாவோட அம்மா அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காம நம்ம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பியே ஆகணும், சீக்கிரமா கிளம்புன்னு சொல்லி நட்டாலியாவையும் அந்த குழந்தையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வெளியில வராங்க. நட்டாலியாவுக்கு பிரசவம் பார்த்த நர்ஸ் உங்களோட பேரு, போன் நம்பர், உங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நட்டாலியாவோட அம்மா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அங்கிருந்து அவங்களோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நட்டாலியாவோட அம்மா இந்த குழந்தையோட உண்மையான அப்பா யாருன்னு கேட்பாங்க. ஆனா நட்டாலியா அதெல்லாம் சொல்ல முடியாது, இன்னும் சொல்ல போனா எனக்கே அது சரியா தெரியலன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நட்டாலியாவோட அம்மா விடாம நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு, இந்த குழந்தையோட அப்பாவுக்கு வேற ஏதாவது வியாதி இருந்துச்சா இல்ல வேற ஏதாவது குறைபாடு இருந்துச்சான்னு கேட்பாங்க. ஆனா நட்டாலியா அந்த குழந்தையோட அப்பாவை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த குழந்தை கண்டிப்பா கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையா தான் இருக்கும், அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி சக்தி எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நட்டாலியாவோட அம்மாவும் வித்தியாசமா பிறந்தது இந்த குழந்தையோட தப்பு கிடையாது, ஆனா இவனுக்கு இந்த மாதிரி சக்தி இருக்குன்றது வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சா இந்த குழந்தைக்கும் சரி இந்த குழந்தைய வளர்க்குற நமக்கும் சரி ரொம்பவே ஆபத்தா போய் முடிஞ்சிடும். அதனால இந்த குழந்தைய வெளி உலகத்துக்கு தெரியாம ரொம்பவே ரகசியமா சீக்கிரட்டா வளர்க்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. நட்டாலியாவும் அவங்க அம்மா சொன்னதை கேட்டு சரின்னு சொல்றாங்க. இந்த குழந்தை ரொம்ப வித்தியாசமா பிறந்ததால அவனுக்கு ஆஸ்கர்னு சொல்லி பேரும் வைக்கிறாங்க. ஒரு வழியா அன்னைக்கு நைட்டு நட்டாலியா குழந்தைய கையிலேயே வச்சுட்டு அப்படியே தொங்கி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அம்மா ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது நட்டாலியாவோட கையில குழந்தை இல்ல. குழந்தை பிறந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இது எப்படி நடந்து போயிருக்கும்னு தெரியாம மேல சீலிங்க பார்க்கும்போது அந்த குழந்தை ரொம்பவே அமைதியா காத்துலயே மிதந்துட்டு அந்த வீட்டோட சீலிங்ல தூங்கிட்டு இருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நட்டாலியாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஆஸ்கரை ரொம்பவே சேஃபா வளர்க்கணும், மத்த குழந்தைய வளர்க்குற மாதிரி இவனை வளர்க்க முடியாதுன்னு புரிஞ்சுட்டு ஒரு தொட்டில ஏகப்பட்ட கயிறுகளை கட்டி அதுல தூங்க வைக்கலாம்னு முடிவு பண்ணி ஆஸ்கருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்மளையும் மீறி குழந்தை கையை விட்டு காத்துல பறந்துட்டா மேல சீலிங்ல போய் இடிச்சு எதுவும் காயம் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக சீலிங் முழுக்கவே ஸ்பாஞ்சு மாதிரி ஏகப்பட்ட துணிகளை வச்சு ஆணி அடிச்சு சீலிங் மொத்தத்தையும் கவர் பண்றாங்க. ஆஸ்கரை வெளியில கூட்டிட்டு போனா புவியீர்ப்பு விசை இல்லாததுனால நம்ம கையை விட்டு பறந்து வானத்துக்கு கூட போயிடுவான், நம்மளால அவனை அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது, மிகப்பெரிய ஆபத்தாயிடும் முடிவு பண்ணி ஆஸ்கரை வீட்டை விட்டு வெளியிலேயே கூட்டிட்டு போகாம வீட்டுக்குள்ளேயே வச்சு அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளேயே கொடுத்து அவனை ரொம்பவே பாதுகாப்பா வளர்க்குறாங்க. அப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. இப்ப ஆஸ்கருக்கு கிட்டத்தட்ட 10 வயசு ஆயிடுச்சு. நட்டாலியா ஆஸ்கருக்காக ஒரு ஜாக்கெட்டும் ரெடி பண்ணி அவன் மேல பறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸோட பாக்கெட்ல 2 வெயிட்டான பொருளையும் வச்சு ஆஸ்கருக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு மத்த குழந்தைங்க மாதிரி அவனாலேயே நார்மலா நடக்க முடியுதா, இந்த ட்ரெஸ்ஸோட வெயிட் அவனை மேல பறக்க விடாம பாதுகாக்குதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த ட்ரெஸ்ஸும் வேலை செய்து ஆஸ்கரும் காத்துல பறக்காம தரையில எல்லா குழந்தை மாதிரியும் நிக்கிறான். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, ஆஸ்கர்னால எல்லா குழந்தைங்க மாதிரி நடக்கவும் முடியும். இதுக்கப்புறமாவது அவன் வெளி உலகத்துக்கு கூட்டிட்டு போய் மத்த குழந்தைங்க மாதிரி அவனை வளர்க்கலாமான்னு நட்டாலியா அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க. ஆனா நட்டாலியாவோட அம்மா ஆஸ்கரை இந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் வச்சு வளர்க்கணும், இந்த வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போக மாட்டேன்னு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. ஆஸ்கரும் வேற வழி இல்லாம வீட்டுல டிவி பாக்குறது, புக் படிக்கிறதுன்னு வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்றத டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கும்போது பேட்மேன் ஷோ அந்த டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. அதை பார்த்து ஆஸ்கர் நம்மளும் ஒரு சூப்பர் ஹீரோ தான் போல நினைச்சுக்கான். இவ்வளவு நாளா ஆஸ்கர் சின்ன பையன், ஆனா இப்ப 10 வயசு ஆயிட்டதால வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், வெளியில எப்படி இருக்கும்னு பார்க்கணும்ன்றது அவனுக்கு ஆர்வமா இருக்கு. அதனால அவங்க வீட்டு ஜன்னல் ஓபன் பண்ணி வெளியில யாரெல்லாம் இருக்காங்க, தினமும் அவங்க என்னென்னலாம் பண்றாங்கன்றத அந்த ஜன்னல் வழியா பார்ப்பான். வெளியில மத்த குழந்தைங்க விளையாடுறத பார்த்துட்டு நானும் வெளியில போய் மத்த குழந்தைங்களோட விளையாடணும்னு சொல்லி தன்னோட அம்மா கிட்ட வந்து கேட்கும்போது பாட்டி உள்ள வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ மத்த குழந்தைங்க மாதிரி கிடையாது, ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு குழந்தை, உனக்கு விளையாடணும்னு தோணுச்சுன்னா அம்மா கூடயும் பாட்டி கூடயும் விளையாடு, ஆனா வெளியில கண்டிப்பா நான் விட மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. பாட்டி சொன்னதை கேட்டு கோவப்பட்டு ஆஸ்கர் அந்த வீட்டு ஜன்னல் வழியா வெளியில போலான்னு முயற்சி பண்ணுவான். அதை பாட்டியும் பார்த்து ரொம்பவே கோவப்பட்டு இதுக்கப்புறம் நீ இந்த ஜன்னல் வழியா கூட வெளியே பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட துணியையும் கார்ட்போர்டையும் வச்சு அந்த ஜன்னலையும் சீல் பண்றாங்க. அதனால ஆஸ்கருக்கு இந்த வீட்டுல இருக்கிறது ஒரு ஜெயில இருக்க மாதிரி இருக்கு, நான் ஆசைப்பட்ட எதையுமே நீங்க செய்ய விட மாட்டீங்கன்னு சொல்லி பாட்டியை பார்த்து பயங்கரமா கத்துவான். ஆனா பாட்டி அதை பத்தி எல்லாம் கவலையப்பட மாட்டாங்க, ஆஸ்கரை வெளியில விடக்கூடாதுன்றது மட்டும்தான் அந்த பாட்டியோட ஒரே குறிக்கோளா இருக்கு. அப்படியே சில நாட்கள் போகுது. ஆஸ்கருக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. அதனால தன்னோட அம்மா கிட்ட போய் ரொம்பவே சோகமா முகத்தை வச்சுட்டு
நான் இன்னும் எவ்வளவு பெரிய பையனா வளர்ந்தா என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில் விடுவீங்க, என்னோட வாழ்க்கை முழுக்க இந்த வீட்டுக்குள்ளேயே போயிடுமான்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுவான். ஆஸ்கரோட அம்மாவுக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமாகுது. சரி, இதுக்கப்புறம் நான் எங்கேயாவது வெளியில போனேன்னா உன்னையும் கூட்டிட்டு போறேன், உனக்கு எங்கேயாவது போகணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நானும் நீயும் அந்த இடத்துக்கு போலாம். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் நீ மட்டும் தனியா வெளியில போக கூடாது. அதுவும் இல்லாம வெளியில நீ யாரையாவது மீட் பண்ணா உன்கிட்ட இந்த மாதிரி கிராவிட்டியே இல்லாம வானத்துல பறக்கிற மாதிரி சக்தி இருக்குன்றதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. ஆஸ்கரும் நான் என்னை வெளியே கூட்டிட்டு போனா மட்டும் போதும், என்னோட சக்திகளை பத்தியோ என்னால பறக்க முடியும்ன்றத பத்தியோ நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஆஸ்கரும் ப்ராமிஸ் பண்றான். அப்படி ஒரு நாள் ஆஸ்கரும் அவனோட அம்மாவும் வெளியில போயிட்டு இருக்கும்போது ஆஸ்கரை கடைக்கு வெளியில நிறுத்திட்டு அம்மா மட்டும் கடைக்குள்ள போய் ஏதோ வாங்க போயிருக்காங்க. ஆஸ்கர் தனியா நின்றுட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு வேகமா நடந்து வந்து ஆஸ்கர் மேல இடிச்சிருவா. இடிச்சதுல அந்த குட்டி பொண்ணோட கையில இருந்த எல்லா பொருட்களும் கீழே விழுந்துருது. இந்த குட்டி பொண்ணு பேர் தான் அகாட்டா, நம்ம படத்தோட ஹீரோயின். அகாட்டா ஆஸ்கரை பார்த்து, உன்னாலதான் நான் கீழே விழுந்தேன், இதுக்கு பனிஷ்மெண்டா என்னோட பொருட்களை எல்லாமே நீ தான் என் வீடு வரைக்கும் கொண்டு வரணும்னு சொல்லி 2 வாட்டர் பாட்டில் எடுத்து ஆஸ்கர் கையில கொடுத்துட்டு என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முன்னாடி போறா. ஆஸ்கரோட அம்மா கடைக்குள்ள இருப்பாங்க. அவங்க எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வெளியில வர்றதுக்குள்ள நம்ம இந்த வாட்டர் பாட்டில கொண்டு போய் அகாட்டா கிட்ட கொடுத்துட்டு திரும்ப வந்துடலாம்னு சொல்லிட்டு அகாட்டா ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருப்பான். ஆனா ஆஸ்கரால வேகமா நடக்க முடியாது. ஏன்னா கையில 2 வாட்டர் பாட்டில் வெயிட்டா இருக்கு. அதுவும் இல்லாம அவன் போட்டிருக்க ட்ரெஸ் பாக்கெட்டுக்குள்ள அவன் மேல பறந்துடக்கூடாதுன்னு சொல்லி 2 வெயிட்டான இரும்பு பொருட்களை அவனோட அம்மா போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ வெயிட்டுக்காக தான் இந்த 2 வாட்டர் பாட்டில் இருக்கேன்னு சொல்லி பாக்கெட்ல இருந்த அந்த வெயிட்டை தூக்கி கீழே போட்டுட்டு பின்னாடியே போயிட்டு இருப்பான். 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது நல்லா பேசி 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. வீட்டுக்கு போனதுமே எல்லா பொருட்களையும் அகாட்டா கிட்ட கொடுத்துட்டு கடைசியா இருந்த அந்த வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுக்க மாட்டான். அகாட்டா ஆஸ்கர் அந்த வாட்டர் பாட்டில திருட முயற்சி பண்றான்னு சொல்லி என்னோட வாட்டர் பாட்டில் ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருன்னு ஆஸ்கர் கூட சண்டை போட்டு ஆஸ்கரோட கையில இருந்த வாட்டர் பாட்டில புடுங்கிடுவா. இப்போ ஆஸ்கர் கிட்ட எந்த வெயிட்டுமே இல்லாதனால அந்த இடத்துல காத்துல பறந்துருவான். ஆனா நல்ல வேலையா அவன் நின்றுட்டு இருந்தது ஒரு கூரைக்கு கீழே. பறந்து போய் அந்த கூரையை இடிச்சு நின்றுவான். ஆஸ்கர் ரொம்பவே பயத்தோட ஏதாவது வெயிட்டான பொருளை என்கிட்ட கொடு, அப்பதான் என்னால கீழே வர முடியும், எப்படியாவது நான் காப்பாத்துன்னு சொல்லி பயங்கரமா கத்துவான். அகேட்டாவும் நேரா வீட்டுக்குள்ள ஓடி போய் அவளோட ஸ்கூல் பேக்கை கொண்டு வந்து ஆஸ்கர் கிட்ட கொடுப்பா. அந்த பேக்கோட வெயிட்டால ஆஸ்கர் திரும்ப தரைக்கு வந்துருவான். அகேட்டா ஆஸ்கர் கிட்ட இந்த பேக் நீயே வச்சுக்கோ, உனக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும்னு சொல்லுவா. ஆஸ்கர் அகேட்டாவை பார்த்து, என்கிட்ட இந்த மாதிரி சக்தி இருக்குன்ற விஷயத்த நீ வேற யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு கேட்பான். அகேட்டாவும் சரின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு ஆஸ்கர் திரும்ப அவனோட வீட்டுக்கு வந்துருவான். ஆனா இதுக்கு முன்னாடி அவன் இந்த வீட்டை விட்டு வெளியில போனதே கிடையாது. அதனால அவனோட வீடு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. ஒரே அவனோட வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ள வருவான். அவனோட அம்மாவும் பாட்டியும் பயத்துல பையன் எங்க போனான்னு தெரியல, ஒருவேளை நான் அவனோட பாக்கெட்ல வச்சிருந்த வெயிட் பத்தாம காத்துல பறந்துட்டானு ஒண்ணு பயங்கர பயத்துல அழுதுட்டு இருப்பாங்க. ஆஸ்கரை பார்த்த உடனே அவனோட அம்மா பயங்கர கோவத்துல, இவ்வளவு நேரமா எங்க போன, உன்னை காணும்னு சொல்லி நானும் பாட்டியும் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமான்னு சொல்லி ஆஸ்கரை பயங்கரமா திட்டுவாங்க. அப்பதான் ஆஸ்கர் அகாட்டாவை பத்தி சொல்லி எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்னு சொல்லுவான். உடனே ஆஸ்கரோட அம்மா ரொம்பவே பயத்தோட, உனக்கு இருக்க சக்தியை பத்தி அவகிட்ட சொன்னியான்னு கேட்பாங்க. ஆஸ்கரோ என்கிட்ட இருக்க சக்தியை பத்தியோ என்ன பத்தியோ அகாட்டாவுக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே சொல்லணும்னு சொல்லி போய் சொல்லிடுவான். அப்படியே சில நாட்கள் போகுது. ஆஸ்கரோ அகாட்டாவும் அடிக்கடி வெளியில போறது ஒன்னா சேர்ந்து விளையாடுறதுன்னு ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்க. அப்படி ஒரு நாள் ஆஸ்கரோட வீட்டுல அகாட்டா வந்து விளையாடிட்டு இருக்கும்போது ஆஸ்கரோட அம்மா கிட்ட, உங்க பையன் ஒரு சூப்பர் ஹீரோவா, சூப்பர்மேன் மாதிரி பரப்பானு சொல்லி கேட்டுவாங்க. அகாட்டாக்கு ஆஸ்கர் கிட்ட இந்த மாதிரி சக்தி இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அகாட்டாவை ஆஸ்கரை மீட் பண்ண விடுறதே இல்ல. அகாட்டா எப்ப வீட்டுக்கு வந்தாலும் ஆஸ்கரை வீட்டுல இல்ல தூங்கிட்டு இருக்கான்னு ஏதாவது ஒரு பொய் சொல்லி அகாட்டாவை அங்கிருந்து அனுப்பி வச்சிருவாங்க. அந்த சின்ன பொண்ணு ரொம்பவே சோகத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிடும். ஆனா போகும்போதும் ஆஸ்கர் வீட்டுக்குள்ளதான் இருக்கின்ற விஷயம் அகாட்டாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால விண்டோ பக்கத்துல நிக்கிற ஆஸ்கரை பார்த்து ஒரு பாய் சொல்லிட்டு தான் போவா. அகாட்டா வீட்டுக்கு போன உடனே அவளோட பாட்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆஸ்கரை அவங்க அம்மாவும் பாட்டியும் அந்த வீட்டை விட்டு வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சு கொடுமை பண்றாங்கன்னு சொல்லிடுவா. அகாட்டாவோட பாட்டியும் ஒரு 4-5 பேரை சேர்த்து ஆஸ்கரை வீட்டிலேயே வச்சு கொடுமை பண்றதாவும் அவனை வெளியிலே விடுறது இல்லைன்னு சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அதை உறுதி பண்றதுக்காக 2 போலீஸ் ஆபீசர்ஸ் ஆஸ்கரோட வீட்டுக்கு வந்து ஆஸ்கரோட அம்மா கிட்ட, எதுக்காக உங்களோட பையனை வீட்டை விட்டு வெளியிலேயே விட மாட்டீங்க, அவனும் மத்த குழந்தைங்க மாதிரி எல்லாரு கூடயும் சேர்ந்து விளையாடணும், ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு அவனுக்கும் ஆசை இருக்கும், உங்களுக்கு 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள ஆஸ்கரை ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்து நல்லா படிக்க வைங்க, இல்லைன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அடுத்த நாளே ஆஸ்கரை கூட்டிட்டு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விடலான்னு சொல்லி பக்கத்துல இருக்க ஒரு ஸ்கூலுக்கு போவாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா பசங்க எல்லாம் கிளாஸ் ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்கூல் பேக்கை கிளாஸ் ரூமுக்கு வெளியில இருக்க ஒரு ஹேங்கர்லயே தொங்க விட்டுட்டு போகணும். அது அந்த ஸ்கூலோட ரூல்ஸ் போல. அதை பார்த்த உடனே ஆஸ்கரோட அம்மாக்கு, நிச்சயமா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, பேக்கோட அவன் கிளாஸ் ரூமுக்குள்ள போனா கூட அதுக்குள்ள ஏதாவது வெயிட்டை வச்சு அவன் மேல பறந்து போகாம தடுக்கலாம், இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க, கண்டிப்பா அது செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆஸ்கரை திரும்ப வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறது நமக்கு சேஃப் கிடையாது, உடனே இந்த ஊரை விட்டு காலி பண்ணணும்னு சொல்லி அவசரமா அங்கிருந்து காலி பண்ணி போயிடுவாங்க. கட் பண்ணா ஆஸ்கருக்கு இப்ப 25 வயசு ஆகுது. ஆனா இவ்வளவு பெரிய பையனா ஆனதுக்கு அப்புறம் கூட அவனை வீட்டை விட்டு வெளியிலே அனுப்ப மாட்டாங்க. ஒருவேளை ஆஸ்கர் வெளியில போகணும்னு சொன்னா பக்கத்துல இருக்க ஏதாவது இடத்துக்கு தான் அனுப்புவாங்களே தவிர அவன் ஆசைப்படுற எல்லா இடத்துக்கும் அவனை அனுப்ப மாட்டாங்க.
இப்ப ஆஸ்கரோட பாட்டியும் இறந்து போயிட்டாங்க. அதனால ஆஸ்கரோட அம்மா மட்டும் தான் அவனுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஆஸ்கரை பாதுகாப்பா வளர்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு வருஷம் ஆகியும் ஆஸ்கர்னால வெளி உலகத்தை அவன் ஆசைப்பட்ட மாதிரி சுத்தி பார்க்க முடியல. இந்த வீட்டுல இருக்கிறது ஏதோ ஒரு ஜெயில அடைபட்டு இருக்க மாதிரி ஆஸ்கருக்கு ஃபீல் ஆகும். இத்தனை வருஷம் ஆனாலும் அகாட்டா கொடுத்த அந்த பிங்க் கலர் பேக இன்னும் ஆஸ்கர் கூடயே தான் வச்சிருக்கான். தூங்கும் போது கூட அந்த பேக கூடயே தான் வச்சிருப்பான். ஆஸ்கர் அவனோட அம்மா கிட்ட போய் பயங்கர கோவத்துல, நான் ஒருவேளை வீட்டை விட்டு வெளியில போனா பேட்மேன் மாதிரியும் சூப்பர்மேன் மாதிரியும் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருவானு சொல்லி அம்மா கிட்ட கேட்பான். அதுக்கு ஆஸ்கரோட அம்மாவும், உன்னோட கனவுல கூட இந்த வீட்டை விட்டு வெளியில போறதை பத்தி நினைச்சு பார்க்காத, கண்டிப்பா நான் அதை நடக்க விட மாட்டேன்னு சொல்லி பயங்கர கோவத்துல ஆஸ்கரை திட்டிடுவாங்க. ஆஸ்கரும் பயங்கர கோவத்துல வந்து டிவி பார்த்துட்டு இருப்பான். அப்போ டிவில ஒரு ஷோவோட ஆட் வருது. உங்களுக்கு ஏதாவது தனித்திறமை இருக்கா, உங்ககிட்ட இருக்க டேலண்ட்டை எங்க ஷோல வந்து காட்டுங்கன்னு சொல்லி ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த உடனே ஆஸ்கருக்கும் அந்த ஷோல போய் நம்ம பறக்கிற சக்தியை காட்டணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு. ஆனா அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா விட மாட்டாங்க. அதனால ஆஸ்கரோட அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது யாருக்குமே தெரியாம வீட்டுல இருந்து செலவுக்கு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு நைட்டோட நைட்டா அந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்க சிட்டிக்கு வந்துடுறான். அந்த ப்ரோக்ராம்லயும் கலந்துகிட்டு தன்னோட சக்தியை காட்டுறான். ஆஸ்கரோட இந்த சக்தியை பார்த்து அங்க இருக்க யாராலையும் நம்ப முடியல. அந்த ஷோ டிவில லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகுது. அந்த ப்ரோக்ராம் ஆஸ்கரோட அம்மாவும் பார்த்து ஆஸ்கர் மேல ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஒரே நாள் நைட்ல ஆஸ்கர் அந்த ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆகுறான். அன்னைக்கு ப்ரோக்ராமும் நல்லபடியா முடியுது. அடுத்த நாள் அவனோட வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அவனோட ஹோட்டல் ரூமுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த போன்ல அந்த பக்கம் பேசுறது டேவிட் ஒருத்தர். நீங்க தானே ஆஸ்கர், இந்த ஷோல உங்களை பார்த்தேன், நேர்ல மீட் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு அட்ரஸ்க்கு வர சொல்றாங்க. ஆஸ்கரும் நேரா கிளம்பி டேவிட்டை மீட் பண்றதுக்காக அவர் சொன்ன அட்ரஸ்க்கும் போறான். டேவிட் வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி. டேவிட் ஆஸ்கர் கிட்ட, உங்ககிட்ட இருக்க சக்தியை வச்சு என்னால உன்னை ரொம்பவே ஃபேமஸ் ஆக்க முடியும், பேரு புகழ் பணம் ஒண்ணு உனக்கு எல்லாமே கிடைக்கும், நீ என் கூட சேர்ந்துரு, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொல்லுவோம். ஆஸ்கருக்கும் நம்ம ஃபேமஸ் ஆக போறோம்னு சொன்னதால அவனும் சரின்னு சொல்றான். அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு, நான் எங்கெல்லாம் சொல்றனோ அந்த ஷோலாம் போய் நீ பெர்ஃபார்ம் பண்ணணும், அது மட்டும் இல்லாம இன்னொரு மாடல் ஆக போறேன், உன்னோட பவரை யூஸ் பண்ணி நிறைய கம்பெனிகளுக்கு அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சு கொடுக்கணும்னு சொல்லுவான். ஆஸ்கரும் சரின்னு சொல்றான். ஆஸ்கரை ஒரு பெரிய பிளாட்டுக்கு கூட்டிட்டு போய், இதுக்கப்புறம் நீ இங்கதான் தங்க போற, இனிமீது உன்னோட வீடுன்னு சொல்றான். ஆஸ்கரும் ரொம்பவே சந்தோஷமா அந்த வீட்டுல தங்கிட்டு இருக்கான். டேவிட் ஆஸ்கர் கிட்ட ஏகப்பட்ட ஷோக்களை சொல்லி இந்த ஷோலாம் போய் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுவான். ஆஸ்கரும் அங்க போய் தன்னோட சக்தியை காட்டி அந்த ஷோல பயங்கரமா ஃபேமஸ் ஆகிறான். அது உன்னால மிகப்பெரிய பிராண்டு கூட கொலாபரேட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்லயும் நடிக்க ஆரம்பிக்கிறான். இதன் மூலியமா அவனுக்கு ஏகப்பட்ட பணமும் கிடைக்குது. அந்த ஊர் முழுக்க ஃபேமஸும் ஆகுறான். ஆஸ்கரை கௌரவப்படுத்துற விதமா த மேன் வித்அவுட் கிராவிட்டின்னு சொல்லி ஆஸ்கருக்கு ஒரு ஸ்டாச்சுவுமே வச்சு அவனை கௌரவப்படுத்துறாங்க. ஆனா இவ்வளோ கிடைச்சும் ஆஸ்கருக்கு ஏதோ ஒன்று மிஸ் பண்ற மாதிரியே ஃபீலா இருக்கும். ஆஸ்கருக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம சக்தியை பயன்படுத்தி ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற மாதிரி ஆசையா இருக்கும். ஆனா ஆஸ்கரை இப்ப அவனுக்கு பிடிச்ச எதையுமே பண்ண விட மாட்டாங்க. அவன் என்ன ட்ரெஸ் போடணுன்றதுல இருந்து அவன் என்ன சாப்பிடணும் எங்க தங்கணும்ன்றது முதற்கொண்டு டேவிட் தான் முடிவு பண்ணுவான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம இப்போ ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம ஒன்னும் சூப்பர் ஹீரோ கிடையாதுன்னு சொல்லி ஆஸ்கர் ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். அப்பதான் ஆஸ்கர் சின்ன வயசா இருக்கும்போது அவனோட அம்மா அவன் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னைக்குமே சூப்பர் ஹீரோ அவங்களோட உண்மையான அடையாளத்தை வெளியில சொல்ல மாட்டாங்க, நீயும் அதே மாதிரிதான், நீ யாருன்றதையும் உன்னோட அடையாளத்தையும் வெளிக்காட்டிக்காத வரைக்கும் தான் நீ சூப்பர் ஹீரோ, அது நீ வெளியில சொல்லிட்டா இந்த உலகம் உன்னை வேற மாதிரி பார்க்கும், கண்டிப்பா அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சு பார்க்கும்போது ஆஸ்கருக்கு அவனோட அம்மா ஞாபகமும் வருது. அம்மாவை போய் பார்க்கணும்னு தோணுது. அதே சமயம் ஒரு மேகசின்ல ஆஸ்கரோட அம்மாவை பத்தி ரொம்பவே மோசமா எழுதியிருப்பாங்க. இவ்வளவு வருஷமா ஆஸ்கரை வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சு அவனோட வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க, ரொம்பவே மோசமான அம்மான்ற மாதிரி அந்த மேகசின்ல போட்டிருப்பாங்க. அதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஆஸ்கருக்கு ரொம்பவே கோவம் வருது. நேரா டேவிட் கிட்ட போய், இதுக்கப்புறம் நீ சொல்ற எந்த ஷோலையும் நான் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன், எந்த கம்பெனிக்காகவும் நான் ஆட்ல நடிக்க மாட்டேன், நான் போய் என்னோட அம்மாவை பார்க்கணும், நான் இப்பயே கிளம்பி அங்க போக போறேன்னு சொல்லுவான். அதை கேட்ட டேவிட்டுக்கு எதுவுமே புரியாது. உனக்காக நான் எத்தனை கம்பெனி கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் தெரியுமா, இப்ப திடீர்னு வந்து கிளம்புறேன்னு சொல்ற, நீ நினைக்கிற மாதிரி பாதியிலலாம் இங்க இருந்து போக முடியாது, இன்வெஸ்டர்லாம் கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஆஸ்கரும் ரொம்பவே கோவமா, வானத்துல பறந்து போய் அப்படியே காணாம போயிட்டான்னு சொல்லு, இல்ல நீ வேற என்ன வேணாலும் சொல்லு, மத்த யாருமே நம்பலன்னா நான் இறந்து போயிட்டதா சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அம்மாவை மீட் பண்றான். அம்மாவும் ஆஸ்கரை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டேவிடும் ஆஸ்கர் இறந்து போயிட்ட மாதிரி மக்களையும் மீடியாவையும் நம்ப வச்சிடறான். அப்படியே சில நாட்கள் போகுது. ஆஸ்கரோட அம்மாவும் அடுத்த கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டாங்க. ஆஸ்கர் தன்னோட அடையாளத்தை மாத்தணும்னு சொல்லி தாடியெல்லாம் நிறைய வளர்த்து வேற ஒரு ஆள் மாதிரி வீல் சேர்ல போயிட்டு இருப்பான். இப்போ ஆஸ்கர் ஒரு ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆஸ்கரோட சின்ன வயசு ஃப்ரெண்டான அகாட்டா அங்க வரா. ரொம்பவே சின்ன வயசுல பார்த்தது, இருந்தாலும் அகாட்டா கிஃப்டா கொடுத்த பேக்கை தான் ஆஸ்கர் இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பேக்கை வச்சு இவன் தான் ஆஸ்கர்ன்ற விஷயத்த கண்டுபிடிச்சு நேரா ஓடி வந்து, என்ன தெரியலையா, நான் அகாட்டா, எதுக்காக சொல்லிக்காம ஊரை விட்டு கிளம்பி போனீங்க, உன்னை நான் எங்கெல்லாம் தேடின தெரியுமான்னு சொல்லி ஆஸ்கர் கிட்ட ரொம்பவே பாசமா பேசுவா. அகாட்டாவை பார்த்ததுமே ஆஸ்கர் ரொம்பவே சந்தோஷப்படுறான். சின்ன வயசுல போய் அவங்க விளையாண்ட இடங்கள், அவங்க முதல்ல மீட் பண்ணதுன்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி திரும்பவும் பழையபடி நல்ல ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. அடுத்து கொஞ்ச நாள்ல ரெண்டு பேரும் லவ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்கரும் அகாட்டாவும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சின்ன வயசுல எந்த வீட்டுல இருந்தாங்களோ அதே வீட்டுல போய்
வாழ்ற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல படத்துல உங்களை மீட் பண்றேன். நன்றி.